How to prepare for CAT 2024 from July. So, every month நம்ம ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணுவோம். மார்ச்சில் ஆரம்பித்தா என்ன பண்ணுவோம், மேல ஆரம்பித்தா என்ன பண்ணுவோம், ஜூன் ஜூலை அப்படின்னு ஒவ்வொன்றா பார்க்குறோம். ஸோ ஜூலையை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, இதுதான் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டே பண்ணுறீங்க. இத்தனை வருஷமாக மேக்ஸ்லாம் நான் பெருசாக பார்த்ததே இல்லை, நான் கேட் கொடுக்கவே இல்லை, இப்போ தான் ஸ்க்ராட்ச்லேருந்து நான் கேட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஸோ ஜூலையில் ஸ்டார்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் எஸ். ஸோ ஜூலை இஸ் யுவர் லாஸ்ட் ரெசல்யூஷன். இங்கே ஆரம்பித்து நீங்கள் நவம்பரில் இருக்கிற எக்ஸாமை ஈஸியாக கிராக் பண்ண முடியும் ஃப்ரம் த பேசிக்ஸ். ஸோ ஆகஸ்ட்டில் ஆரம்பிக்கிறவங்க, செப்டம்பரில் ஆரம்பிக்கிறவங்களாம் டெஃபினட்டாக கொஞ்சமாவது பேசிக்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு ஆரம்பித்தா தான் முடியும். பட் ஜூலையில் ஆரம்பிக்கிறவங்க ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பித்தா கூட முடியும். ஸோ ஜூலையில் ஆரம்பிக்கிறவங்க நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு மந்த் ஆன் மந்த் ஸ்கெடியூல் ஒன்று கரெக்டாக ஒன்று வேணும். என்ன பண்ண போகிறோங்கிற ஒரு ப்ராப்பர் ஐடியா ஒன்று தேவைப்படுது. ஸோ அந்த மந்த் ஆன் மந்த் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு வீடியோவில் ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கோம், கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறோம், போய் பாருங்கள். சரி, ஒரு அவுட்லைனில் நம்ம என்ன சொல்லணும்? அவுட்லைனில் நான் என்ன சொல்ல போகிறேன்? ஸோ ஃபஸ்ட்டு குவாண்டில் ஆரம்பிக்க ஆஸ் யூஷுவல். பட் ஒவ்வொரு வாட்டியும் பேசும்போது ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணுறோம், ப்ராக்டிஸ் பண்ணுறோம், மார்க் கொடுக்குறோம் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டே இருப்போம். பட் இப்போ பொறுத்த வரைக்கும் ஜூலை வந்தாச்சு. ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பரில் ஒரு 2 வாரம் தான். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு 130 to 150 டேஸ், 150 நாள். 150 டேஸை முதல்ல ப்ராப்பராக பிளான் பண்ணுங்கள். எங்கே ஆரம்பிக்க போகிறோம், எங்கே முடிக்க போகிறோம் அப்படின்ட்டு. இதில் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டிய முதல் விஷயம் என்ன அப்படின்னா மார்க்ஸ். ஸோ இப்போலேருந்தே ஒரு மார்க் எடுக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ இப்போ ஆரம்பிக்கும் போது ஒரு மார்க் ஒன்று எடுக்கணும், 2 வீக்ஸ் கழிச்சு ஒரு மார்க் எடுக்கணும். ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர்லலாம் வீக்லி ஒரு மார்க் கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். நீங்கள் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 20 to 25 மார்க்ஸ் கொடுத்துருந்தா தான் உங்களுக்கு அந்த ஒரு எக்ஸாம் ஐடியாவே உங்களுக்கு ப்ராப்பராக ஒன்று இருக்கும். ஸோ மார்க் எடுக்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்கள் ப்ரிப்பரேஷனே உங்கள் மார்க் ஆங்கர் பண்ணி தான் இருக்கணும். ஸோ ஒரு மார்க் எடுங்க, எங்கே உங்களோட ஸ்ட்ரென்த் இருக்குது, எது உங்களுக்கு தெரியும், எது தெரியாது, என்ன படிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பிளான் வச்சுக்கோங்க. ஸோ குவாண்டில் ஆரம்பிங்க, அரித்மெட்டிக்கை ப்ராப்பராக தொரோ பண்ணுங்கள், ரொம்ப முக்கியம். எத்தனை வீடியோ சொன்னாலும் அரித்மெட்டிக்கில் தான் ஆரம்பிக்க போகிறோம், அது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு 7-8 கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு அங்கே இருக்குது. நம்பர் தியரி, ஜியாமெட்ரி, மாடர்ன் மேத், இது எல்லாத்தையும் நீங்கள் எது மிஸ் பண்ணாலும் அரித்மெட்டிக் மாத்திரமே படித்து கூட யூ ஆர் ஆட்டோமேட்டிக்லி லுக்கிங் அட் த 90th percentile அகெயின். ஸோ அதை ஸ்ட்ரென்தன் பண்ணுங்கள். ஆரம்பிக்கிறதுக்கும் ஈஸி, கான்செப்ட்ஸும் ரிலேட்டிவ்லி ஈஸியாக இருக்கும், ரொம்ப எஃபர்ட் போட வேண்டிய நெசசிட்டி இருக்காது. ஸோ அங்கே ஆரம்பிக்கிறது ரொம்ப முக்கியம், நம்பர் 1. நம்பர் 2, LRDI பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாளைக்கு ஒரு செட் எடுத்து வச்சு சால்வ் பண்ணிகிட்டே இருங்க. உங்கள் எங்கே பார்த்தாலுமே ஒரு செட் எடுங்க. எந்த ஒரு செட்டாக இருந்தாலும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பராக இருக்கட்டும், ப்ரீவியஸ் மார்க்ஸாக இருக்கட்டும், எங்கே இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாளைக்கு ஒரு செட் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ அந்த ப்ராக்டிஸ் தான் உங்களுக்கு எக்ஸாமில் வந்து செட் செலெக்ஷன்லேருந்து எடுத்து எல்லாமே ஹெல்ப் பண்ண போகுது, ரொம்ப முக்கியம். 3வது, ப்ரிப்பரேஷனை நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் இங்கேருந்து கொஞ்சம் ஸ்லைட்டாக ட்வீக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் ஆரம்பிக்கும் போது நான் இதெல்லாம் தான் படிக்க போகிறேன் அப்படிங்கிறது இருக்கும். உங்களோட ஸ்ட்ரென்த் எங்கேங்கிறதே உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு ஒரு ஸ்மால் டைம் ஃப்ரேமில் வந்துட்டு நீங்கள் உங்களோட பிளான் எல்லாம் நீங்கள் அப்பப்போ மாற்றுற மாதிரியான நெசசிட்டி வரும். ஏன்னா முன்னாடியே ஆரம்பிச்சிருந்தோம் அப்படின்னா ஒரு கம்ஃபர்ட் இருக்கும், ஓகே டைம் இருக்குது, மறுபடியும் இதையும் படிச்சுட்டு இதையும் படிக்கலாம் அப்படின்னு இருக்கும். இப்போ நான் ஒரு டாப்பிக்கை ட்ராப் பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த டெசிஷனை நீங்கள் இப்போ எடுக்கணும். அந்த ஒரு ஐடியா பில்ட் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம, அந்த ஐடியா கரெக்டாக பில்ட் ஆகிடுச்சு, மார்க் எடுக்கிறேன் நான், அதே பர்டிகுலர் டைப்பில் வர கொஸ்டின்ஸ் என்னால் சால்வே பண்ண முடியல அப்படின்னா அந்த கொஸ்டினை நீங்கள் விட வேண்டிய நெசசிட்டி வந்துட்டோம். ஸோ அந்த டெசிஷன் மேக்கிங்லாம் இப்போ மார்க் எடுக்கும் போதுலேருந்து ப்ராப்பராக ஆரம்பிச்சிருங்க. உங்கள் ஸ்கோர்ஸ் ஆரம்பத்தில் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், நெகட்டிவில் கூட போகும், பரவாயில்ல, முக்கியம் இல்லை, ஸ்கோர்ஸ் முக்கியம் இல்லை. ஃபஸ்ட்டு இந்த 2 மணி நேரம் உட்காந்து ஓகே நான் இந்த எக்ஸாமுக்கு நான் இந்த 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட் கிரியேட் பண்ணுறதுக்கு மார்க்ஸ் எடுக்க வேண்டிய நெசசிட்டி இருக்குது. த மோர் மார்க்ஸ் யூ டேக் த பெட்டர் யூ கெட் அட் இட். அந்த ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸ்கோர்ஸ் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகும், பேஸ் ஆட்டோமேட்டிக்காக வரும். நீங்கள் கமிட் பண்ணி அந்த ஒரு 400 hours, வி சே திஸ், ஒரு 400 hours உங்களால் இந்த 150 நாளில் உங்களால் அக்ராஸ் த டைம் உங்களால் கொடுக்க முடியும் அப்படின்னா கிராக்கிங் திஸ் எக்ஸாம் இஸ் ஸ்டில் பாசிபிள் ஃப்ரம் நவ், ஸ்டார்டிங் ஃப்ரம் ஸ்க்ராச். நீங்கள் செப்டம்பர், ஆகஸ்ட்லலாம் ஆரம்பிக்கிறவங்க அகெயின் ஒரு ஃபேர் ஐடியா, ஒரு ரிப்பீட்டராக இருந்தாலோ இல்லை மேத் கம்ஃபர்ட் இருக்கிறவங்க செப்டம்பர், அக்டோபரில் ஆரம்பித்தாலும் முடியும். இங்கே ஆரம்பிக்கிறவங்க திரும்பவும் சொல்கிறேன், ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பித்தா கூட இன்னிலேருந்து 150 நாளில் உங்களால் இந்த எக்ஸாமை கிராக் பண்ண முடியும். ஸோ குவாண்ட், LRDI, விஏஆர்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா ஆர்சி. அந்த ஆர்சி நீங்கள் படிக்க தான் உங்களுக்கு அந்த கம்ஃபர்ட் இருக்கும். 4 பேசேஜ் இருக்க போது 4த்தையுமே படித்து ஆன்சர் பண்ணணும். ரீடிங் ஹேபிட் இல்லாதவங்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் டெய்லி ஒரு 1/2 hour to 45 minutes டெஃபினட்டாக ரீடிங் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு புக் எடுத்து வைங்க, ஏதாவது ஒரு பிளாக் படிங்க,
ஏதாவது ஒரு நியூஸ் லெட்டர் எடுத்து படிங்க, ஏதோ சம்திங் ஆர் தி அதர், ஒரு ஜேர்னல் ஏதோ ஒன்று எடுத்து வச்சுக்கிட்டு ரெகுலராக அந்த 30-35 மினிட்ஸ் 45 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே இருங்க. இல்லை ஒரு புக் ஒன்று வாங்கிருங்க, டார்கெட் வச்சுக்கோங்க, இந்த டைம் ஃப்ரேம்குள்ளே நான் இந்த புக்கை முடிக்க போகிறேன் அப்படின்ற ஒரு ஐடியா வச்சுக்கோங்க. வாட் எவர் இட் இஸ், அந்த ரீடிங் ஹேபிட் இருந்தால் மாத்திரம்தான் விஏஆர்சியை உங்களால் கிராக் பண்ண முடியும். ஓகே வச்சுக்கோங்க. ஸோ குவால்ட், எல்ஆர்டிஐ, விஏஆர்சி மூணுத்தோட ஒரு பேசிக் ஸ்ட்ராட்டஜியை தான் நான் இங்கே சொல்லிட்டு இருக்கேன். மறுபடியும் குவாண்ட் பக்கம் வரேன் அப்படின்னா அரித்மெட்டிக்ஸ் முடிச்சாவிட்டு அல்ஜீப்ராவை கொஞ்சம் ஒரு ப்ராப்பர் ஐடியாவோட ஒர்க் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா எக்ஸாமில் அரித்மெட்டிக்கோட உங்களுக்கு அல்ஜீப்ராவை சேர்ந்து வரப்போகுது. அப்படியே பியூராக அப்படியே ஒரு நம்பரை கொடுத்து சால்வ் பண்ணு அப்படின்னு இருக்காது, அதில் ஒரு வேரியபிள் உள்ளே இருக்க போகுது. ஸோ அந்த வேரியபிள்ஸ்லாம் வச்சு சால்வ் பண்ணுறது எப்படிங்கிற ஒரு ஐடியா வேணும். ஸ்டாண்ட் அலோன் அல்ஜீப்ரா கொஸ்டின்ஸும் உங்களுக்கு வரதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் படிக்கிறதுக்கு ப்ராப்பராக ஒரு டைம் ஃப்ரேம் ஒன்று ரெடி பண்ணுங்கள். ஸோ இது கிராஜுவலாக நீங்கள் ஒரு டாபிக் இன்றைக்கி படித்து முடிக்கிறீங்க அப்படின்னா 2 நாள் கழித்து அதை ரிவைஸ் பண்ணுங்கள், 2 நாள் கழித்து மார்க் கொடுங்க. இல்லை நான் என்னோடய சிலபஸை ஃபுல்லாக முடிச்சுட்டு தான் நான் மார்க் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நான் அக்டோபர் ஃபுல்லாக டெய்லி ஒரு மார்க்காக எழுதுறேன் அப்படின்னா வேலைக்காகாது. நீங்கள் அக்டோபரில் மார்க் எழுத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி ஜூலையில் நீங்கள் படித்த டாபிக் உங்களுக்கு அக்டோபரில் மறந்துடும். ஸோ அந்த லேர்னிங் அண்ட் ப்ராக்டிஸ் அண்ட் மார்க்ஸ் தே கோ இன் டேண்டம். ஸோ இது முடித்த உடனே ஒரு 2 டாபிக் முடிச்சிட்டேன்னா மறுபடியும் ஒரு மார்க் ஒன்று எடுப்போம். வீக்லி ஒரு மார்க் எடுக்கணும் அப்படின்ற பிளான் வச்சுக்கோங்க. மார்க் எடுத்து முடித்த உடனே ஒரு 4 ஹவர்ஸாவது ஸ்பெண்ட் பண்ணி அதை அனலைஸ் பண்ணுங்கள். எங்கே தப்பு பண்ணீங்க, எந்த டாப்பிக்கை நான் ஸ்ட்ரென்தன் பண்ணணும், எந்த டாப்பிக்கை நான் டம்ப் பண்ண போகிறேன், எதில் எனக்கு பேஸ் இஷ்யூ இருக்குது, எதில் எனக்கு லேர்னிங் இஷ்யூ இருக்குது, லேர்ன் இட் அண்ட் கம் பேக். பேஸ் இஷ்யூவாக இருக்கா, ப்ராக்டிஸ் அண்ட் கம் பேக். அந்த ஃபீட்பேக்கை உங்களுக்கு நீங்கள் லூப் பண்ணிக்கிட்டே இருந்தால் மாத்திரம் தான் ஒவ்வொரு மார்க்கோட ஸ்கோர்ஸும் உங்களுக்கு பெட்டர் ஆகிட்டே இருக்க போகுது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. இங்கே ஆரம்பித்து நீங்கள் ஒரு அக்டோபருக்குள்ளே ஆகஸ்ட் செப்டம்பர் எண்டு வரைக்கும் லேர்னிங்கை ரிப்பீட்டடிவாக இருந்துகிட்டே இருங்க. அக்டோபரில் நீங்கள் விட்டு போன டாபிக் எல்லாத்தையும் சும்மா பேசிக்காக ஒரு ப்ரஷ்அப் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா அதோட பேசிக்ஸ் எல்லாமே பண்ணுறதுக்கு வச்சுக்கோங்க. அக்டோபரில் நிறைய மார்க் இருக்கணும். செப்டம்பரோட எண்டுலேருந்து அக்டோபருக்குள்ளே வீக்லி ஒன்ஸ், இன்ஃபேக்ட் உங்களால் 3 நாளைக்கு ஒரு மார்க் கொடுக்க முடியும்னா கூட கொடுங்க, போதும். நவம்பரில் லாஸ்ட் ஒரு 1 வீக் பெருசாக நம்ம எந்த டெஸ்ட்டும் எடுக்காமல் நம்மளை ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு தான் இருக்க போகுது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு 2 வீக்ஸ் தான் அகைன் நீங்கள் ப்ரிப்பரேஷன் எல்லாமே இருக்கிறது. ஒரு 150 நாள் நீங்கள் இந்த ப்ராப்பராக ஒரு டிஃபைன்ட் ஐடியாவை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு குவாண்ட், எல்ஆர்டிஐ அண்ட் விஏஆர்சி இந்த பர்டிகுலர் ஆர்டர்லேயே போங்க. விஏஆர்சியை ரெகுலராக படிங்க, ரீடிங் ஃபஸ்ட்டு பில்ட் பண்ணுங்கள். அப்புறமா கான்செப்ட்ஸ்லாம் எப்படி சால்வ் பண்ணுறது, அந்த டாக்டிக்ஸ் எப்படி இருக்கும், அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன அப்படிங்கிறத லேட்டர் ஆன் ஆட் பண்ணிக்கலாம். பட் ஃபர்ஸ்ட் ரீடிங் ஹேபிட்டை ஃபஸ்ட்டு பில்ட் பண்ணுங்கள். எல்ஆர்டிஐ ஒரு செட் இல்லைனா 2 செட், ஒரு செட் 1 செட் அ டே அட்லீஸ்ட் பேர் மினிமம். நீங்கள் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி 100, 110 செட்டு 150 செட்டு போட்டிருப்பீங்க, விச் இஸ் கிரேட். நடுவில் இருக்கிற மார்க்ஸ் எல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 200 செட்ஸ் ஈஸியாக டச் பண்ணிடும். ஸோ ரிமெம்பர் தட். ஒரு செட், ஒரு நாளைக்கு ஒரு செட்டாவது எடுத்து வச்சு சால்வ் பண்ணேன். ஒரு நாளைக்கு ஒரு டாப்பிக்காவது நான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். இன்னைக்கு ஒரு டாபிக் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா நாளைக்கு அதை முடிக்கும்போது அடுத்த டாபிக் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்த நாள் அதை ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு 24 CAT உங்களுக்கு ஈஸியாக கிராக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆரம்பிக்கல அப்படின்னா இப்போவே ஆரம்பிங்க, எக்ஸாமை கிராக் பண்ணுவோம். ஆல் தி பெஸ்ட்.